இந்த மாதிரி கருப்பு பேண்ட் இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டு 20 பேர்த்து கூட்டு நடக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற வாக்குமூலம் பண்ணுங்க 13 லட்சத்தி சொச்சம் திருடு போயிருக்கு. தேதி ஒரு 10 கிட்டத்தட்ட 20ஆம் தேதி சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க. 24ஆம் தேதி 25ஆம் தேதி அதுக்கு பிற்பாடு 1ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 10 நாள் அடுத்த 15 வரைக்கும் வராரு. வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. வராரு. உள்ள இருக்கிற பொட்டி, அங்க இருக்கிற பிரா, ஜட்டி, பனியன் இதெல்லாம் சத்தியமான உண்மை. அதெல்லாம் சென்சார் நமக்கு சென்சார் இருக்குல்ல, கட் பண்ணுங்கப்பா. சென்சார் 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 இல்ல அண்ணன், அதெல்லாம் நீங்க பேசுங்க. இந்த எலெக்ஷன் பத்தி நீங்க பேசுங்க. நம்ம நடந்த கொடுமையை பத்தி நான் பேசுறேன், வழியை பத்தி நான் பேசுறேன். அதுக்காக தான் சொல்ல வரேன். இதெல்லாம் எடுத்துட்டு போனாரு, பணத்தை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. எங்க அண்ணன் மேல பழிக்க போடுற, சக்கரவர்த்தி மேல இவரு மேல போய் அவரு மேல போய் யாரு சிக்கனாலும் எவங்க யாரு இருந்தாலும் சரி பேசுறதுக்கு முதல்ல ஒரு தகுதி இருக்குல்ல. அந்த தகுதி ஏதாவது எல்லாரும் இருக்கா? ஜாக்கோ இருக்கு சொல்லுங்க பாப்பா. நம்ம முன்னாடி நிக்க தகுதி. அதனாலதான் தேர்தல் வந்துருச்சுன்னா 1.5 கோடி 2 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்தை கட்டணும், இல்லைன்னா சிறைக்கு போகணும், காலம் கூட ஜெயில சோத்திக்கணும். இப்பயே லேகி நிக்க தயாராயிட்டாரு. எல்லாத்தையும் வந்தாரு. 1.5 மணி நேரம் வேலை செய்ய காட்டுல கடைசி வேலை செய்யணுமா, அதை பத்தி பேசுறேன். களைக்கிட்டு எடுத்துட்டு கொத்தணுமா, காட்டு வேலை செய்யணுமா, வீட்டு வேலை செய்யணுமா, 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 200 வருஷம் நான் வாழ்வேன். எங்கிட்ட போகிற முடிவு வந்தாரு. எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட போக இருக்காரு, எங்கிட்ட அகத்தீரா இருக்காரு. வச்சு சரி. அதனால அன்பு உறவுகளே, இனிமே அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம யாருக்கும் விட்டுக்குள்ள கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு செஞ்சாகணும். பின்வாங்கவே கூடாது. எத்தனை என்ன எம்சி சேகரன் மிரட்டிட்டா போதுங்க, ஒரு ஏதாவது பேசிட்டா போதுங்க, உடனே வக்கீல் வச்சு ஒரு கேஸை போட்டு விட வேண்டியது. யார் அப்ப விட்டு போனோம், யார் அப்ப விட்டு கீழே இவங்க அப்ப விட்டு போனோமா, ஜாகோட போனோமா, நம்ம பணங்க அவன் எடுத்து போட்டு நம்ம பக்கம் முன்னால தெரிஞ்சுக்கிங்க. ஐயா அவன் சொல்றானா அதை நம்பவே நம்பாதீங்க. முதல்ல அவன் சரியான ஆன்மானா இருந்தா தேர்தலை முதல்ல நடத்துறதுக்கு வரணும். 10 வருஷம் ஆகுதுங்க. தேர்தல் நடத்த டெபாசிட் கூட வாங்க மாட்டான் தெரியும். காலம் முழுவதும் கஞ்சி கொடுக்கணும். நம்ம தான் சொல்லிட்டு திருடுறது பரவாயில்ல, தின்னது பரவாயில்ல, விட்டுட்டு போயான்றோம். அதையாவது குடியான இருக்கிற வச்ச காப்பாத்திக்கிறோம். எவ்வளவு கோடி கனவு இருக்குங்க. 100 தியேட்டர் அண்ணன் பேசிக்கிட்ட சின்ன சின்ன தியேட்டர் 100 தியேட்டர் ஒரு காட்சி அதை எடுத்து நம்ம படங்களை பூரா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு அமௌண்ட் கட்டிடுவோம். எடிட்டிங் தியேட்டர் நம்ம உள்ள போடுவோம். அண்ணன் கனவு இல்லையா? தந்தி டிவி உருவாக்கி இருக்காங்க. வாரத்துல 3 நாள் அனும திரைப்படம் மட்டும் ஸ்பான்சர் நாம எந்த அளவுக்கு இந்த மாதிரி 400 கோடி படம் எடுத்தாங்கல்ல, இந்தியன் படம் நடுரோட்டில் நிக்கிற தயாரிப்பாளர் கூப்பிட்டு காமராஜன் சொன்னாரா, அடுத்த படம் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னாரு, அடுத்த படம் நான் எடுத்தேன் என் குடும்பத்தோட நடுரோட்டு வந்துருவாங்க, நான் மட்டும் நடுரோட்டு வந்தது போதும். இப்ப நான் வந்து கூடிய நிலைமை 400 கோடி போச்சு, 400 கோடி போச்சு. நாம இருந்தா இன்னும் அதுல 800 படம் எடுத்திருப்போம். கில்டு தயாரிப்பாளர் இருந்தா 800 படம் எடுத்திருப்போம். கருத்துள்ள படம் போச்சுங்க. ஒழுக்கம் இல்லைங்க, கூட்டியா தண்ணி ஒழுக்க கடல படம் பூரா மத்த வருது. கில்டுல இருந்து வந்ததெல்லாம் தரமான படங்கள் அவார்டு பிலிம். ஏன் தயாரிப்பாளர் நாம, டைரக்டர் நாம, ஹீரோவும் நாம, உட்கார்ந்து பார்க்க போற குடும்பத்தோட நாம, நம்ம பொண்டாட்டி பிள்ளைய உட்கார்ந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பொண்டாட்டியோ பிள்ளையோ நம்ம குழந்தையோ அந்த படத்தை பார்த்து முகம் சுழிக்க கூடாது. அந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாரும் நம்ம அந்த குழந்தை இடத்துல இருந்து நம்ம நினைக்கிறோம். மத்தவங்க கார்பரேட் போட்டா பணம் எடுக்கணும், என்ன வேணா பண்ணலாம். இந்த நிலையை மாற்றணும். அதனால நம் உறவுகள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். இந்த தேர்தலை தயவு செய்து சொல்றேன், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அண்ணன் துரையண்ண அணியோட கொஞ்சம் தயவு செய்து ஒப்பந்தம் போடுங்க, ஒன்னா நில்லுங்க, மீட் எடுத்துரும். 2 வருஷம் தான். ஏன்னா அடுத்த தேர்தலை நம்ம நினைச்சிட்டோம்னா அதுதான் நகர்த்துறாரு. இருந்தாலும் நகர்த்தினா 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடும். பாதி பேர் இருக்க மாட்டோம். அடுத்த கொரோனா வந்தா எல்லாரும் போயிரும் போல இருக்கு. இதுல பாதி பேர் இருக்க மாட்டோம். அதனால இந்த தேர்தலை கொண்டு வந்துருவோம். நடக்கிறதுனால 2 வருஷம் ஓட்டுங்க. இந்த மாதிரி இவர் வந்தாரு போன வருஷம் தான் நண்பா படம் எடுத்திருக்கேன், இன்னும் ரிலீஸ் பண்ணல, போறாரு. 1 வருஷம் முடிஞ்சு வந்துட்டாரு. 1 வருஷம் போனதே தெரியல. பிரியாணி சாப்பாடு கூட அந்த வாசனை சாப்பிட்ட பிரியாணி அந்த இதுல குட்ல வந்து போட்டோமா, ஒலிம்பியா டால்பின்ல போட்ட அந்த ஈரக்கை நினைக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஓடி போச்சு. அதனால 2 வருஷம் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு தேவை ஜாக்குவாரை ஒழிக்கணும். ஜாக்குவாரை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டோம்னா சத்தியமா ஒரு புனிதமா மாறிடும். ரத்தக்கரை படிஞ்ச கை அவன் கை, சாதாரண கை கிடையாது. அதை மீட்டெடுக்கணும். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி.